இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான பாடல்களை எடுத்து வந்து தேவனுடைய நாமத்தை இந்த திங்கட்கிழமை நாளிலும் இந்த கிழமையினுடைய முதலாம் நாளிலும் இந்த நாட்களே கொண்டு வந்த உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மீண்டுமாய் நாளிலும் நாங்கள் இந்த இடத்திலே மீண்டுமாய் உங்களை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர். ஆண்டவர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி அம்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, 1000 தலைமுறைக்கு இறங்குகிற தேவரீர், இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளையும் ஆண்டவரே காணச் செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த கிழமை முழுக்க கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய கிழமைக்குள் இந்த நாட்களை நடத்தி வருகிற தேவன் நீங்கள் ஒருவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கத்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இடத்திலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே ஆண்டவரே சகோதரியோடு கூட இருந்து இந்த நாட்களிலே ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த அந்த தாளந்துக்காக உண்மை நான் சோதரிக்கிறேன். கத்தாவே, உடைய கரம்தானே தொடர்ந்தும் அவர்களை வழிநடத்தி அருளும்படியாகும். அவர் கையடி செய்கிற காரியங்களை அவருடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசிரியத்து வழிநடத்தி கொள்ளும்படியாகும். உடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இடத்திலும் ஆண்டவரே வரப்போகிற இந்த நாட்களிலே வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறபடினால் இந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழாதபடி இந்த நாட்களில் வார்த்தைகள் நீ சொன்ன காரியத்தை செய்து உம்மிடத்திலே திரும்பும்படியா உடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அடியேனை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே நான் மீண்டுமா உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் நாங்கள் கடந்த கிழமையிலே பார்த்த அந்த தேவனுடைய வாக்கியங்கள் தெய்வீக தூண்டுதலும் அதிகாரங்களும் என்ற தலைப்பில் இந்த நாட்களில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனுடைய பகுதியிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம், அதாவது இந்த தேவனுடைய வார்த்தைகள் இந்த நாட்களில் எப்படியாக இந்த நாட்களில் எழுதப்பட்டது என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அந்த நாட்களிலே பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த நாட்களில் எழுதப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா இதற்கு அநேகர் இன்றைக்கு முரண்பாடுகள் இந்த நாட்களிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இந்த நாட்களிலே ஒரு சில கூட்டத்தார் இந்த நாட்களிலே அதை எதிர்த்து சில காரியங்களை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் வேத அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த வேதம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை கொண்டு வருது. பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் பாருங்கள், தேவனுடைய ஆவியினாலே தூண்டப்பட்டு எழுதப்பட்ட அந்த வேளையில் எழுத்தாளர்களில் அங்கே ஆளுமையோ அல்லது குலைக்காமல் அவர்கள் இந்த நாட்களில் பிழையின்றி எழுதுவதற்காக அவர்கள் மேல் தேவன் அசைவாடினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த நாட்கள்ல பாருங்கள், நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்கள், சிம்சோன், கிதியோன், ஜெப்தா என்று சொல்லி இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள், தாவீது, இப்படியான அவர்கள் மேலே பாருங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குவார். சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்குகிற வேளையிலே அவர் ஒரு தாடி எலும்பினால் இந்த நாட்களை பாருங்கள் 1000 பரிசீர் அடித்தார். அது பலமுள்ள ஆவியானவர். ஜெப்தா மேலே இந்த நாட்களை இறங்குகிற வேளையிலே அவர் கர்த்தருக்காக பரிசுத்தத்துக்காக இந்த நாட்களே வைராக்கியம் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள் இந்த நாட்களே அதே போல தாவீது மேலே இறங்குகிற வழியிலே பாருங்கள், அவர் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி என்ன செய்தார்? பாடல்களை பாடினார். பாருங்கள், இந்த ஆவியானுடைய தன்மை எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அவர்களுக்கு இந்த நாட்களில் டேலண்ட் இருக்கோ டேலண்ட் இல்லையோ என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அந்த இடத்திலே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வேதமே தெளிவாக சொல்லுகிறது, அதாவது ஞானத்தில் குறைவானவர்களை கர்த்தர் இந்த நாட்களே அங்கே என்ன செய்கிறார்? தன்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளுகிறார், அழைக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பேதைகளை அவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? ஞானி ஆக்குறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே நான் அநேக ஊழியக்காரர்களை என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை சந்தித்திருப்பேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியர் இந்த நாட்களை வந்தார். நம்முடைய அந்த நாட்களில் நம்முடைய சபைக்கு இந்த நாட்களை வந்த இடத்திலே அவர் சொன்னார், இந்த நாட்களே தனக்கு எழுதவோ வாசிக்கவோ இந்த நாட்களே தெரியாது. ஆனால் பாருங்கள், நான் ஒரு கஷ்டப்பட்ட வேலையை தான் இந்த நாட்களை செய்து கொண்டு வந்தேன். ஆனால் ஒரு கூலி வேலை மாதிரி. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு காலத்திலே அறிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளே இந்த நாட்களை நான் வந்த வேளையிலே என்னுடைய உறவினர்கள், இனத்தார்கள், என்னுடைய மதம், என்னுடைய சாதி எல்லாவற்றையும் விட்டு இந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், அந்த ஏற்றுக்கொண்ட பிறவர் அவர் கையெழுத்து கூட அந்த நாட்களை அவர் வைக்க தெரியாத நிலையில் இருந்தவருக்கு இன்றைய பாருங்க இந்த நாட்கள் என்ன காரியம்னு சொன்னால், ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக அவரை வேறு வேறு தேசங்களுக்கு கொண்டு போய் அவருக்கு ஒரு இன்டர்பிரிட்டர் வைத்து இந்த நாட்கள் என்ன நடக்குது?
கர்த்தர் தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் இந்த நாட்களே அநேக பாசைகளை பேசுகிறது மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளராக கூட இந்த நாட்களே அந்த நாட்களே அவர் இருக்கிறதே காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஏனென்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இல்லாததை இருக்கிறதாக உருவாக்குகிறது. இதுதான் நம்முடைய ஆண்டோடைய காரியம். ஆண்டவர் இல்லாத உருவாக்குறோம்னு சொல்லி சொன்னால், நீங்க நினைக்கலாம் அந்த நாட்கள் என்னையா நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளையே இல்லை, கற்பம் செத்து போச்சு. யார் சொல்றது? நான் சொல்லல, அங்க சாராளே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எனக்கு கற்பம் செத்து போச்சுது. இவர் வந்து சொல்றார், இந்த நாட்களும் வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் பார், உன்னுடைய சந்ததி இப்படியாக பெரும். அது எப்படி ஆகும் பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாம் கூட இந்த நாட்களே பாருங்கள் காத்திருந்து 99 வயசாய் போய்விட்டது. இதுக்கு மேலே எனக்கு இன்னொரு காரியம் இந்த நாட்களை வரட்டும். அதாலதான் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? சாரால் ஒரு ஐடியா கொடுத்து ஆகாரோட போய் சேர்ந்து அங்கனேக்கு ஒரு சைட்ல ஒரு சந்ததி வரட்டும் என்று சொல்லி இந்த நாட்களை விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அது உனக்கு 99 வயசு வரட்டும் ஐயா, உனக்கு 100 வயசு வரட்டும், அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை நான் நிறைவேற்றிதான் வார்த்தை. இந்த வாக்கு கொடுத்த என்ன வார்த்தைன்னு சொன்னா, வார்த்தையைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அற்புதங்களை பார்க்கறதல்ல, வார்த்தையை பார்க்க வேண்டும். முதலாவது, இன்றைக்கு அநேகர் வாருங்க அற்புதங்களை கர்த்தர் இந்த நாட்கள் இந்த கையை சுவமாக்குவார், கண்ணை சுவமாக்குவார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே ஆண்டவரிடத்திலே வருவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவர்கள் இந்த நாட்களே எள்ளளவும் இந்த நாட்களே பார்க்கிறது இல்லை. ஏனென்றால் சங்கீதம் 107:20 வடிவ வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தையை சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி காத்தாராம். அப்ப அழிவு என்று சொல்லுகிற காரியம் என்ன? நோயினால் வருகிற அழிவு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தினால் வருகிற அழிவு கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே வேளையில இந்த நாட்களை பாருங்கள், இன்னும் வேறு சில காரியங்கள்னால் இந்த நாட்களை மனுஷன் தண்ணியை அழித்துக் கொள்ளுகிறான். பாருங்கள், இந்த வேளையில பாருங்கள், ஒரு குடிகாரனா இருக்கிறான். அவன் பாருங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்கிறான். குடும்பத்தை பார்த்தால் இந்த நாட்களே பிள்ளைகள் போடுகிறதுக்கு ஆமான உடுப்பில்லை, மனைவி போடுறதுக்கு நல்ல உடுப்பில்லை. பாருங்கள், ஒரு நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லை. நம்முடைய தேசங்கள் எடுத்து பாருங்கள். அந்த சூழ்நிலை இருக்கிற வேளையிலே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற மனுஷன் ஆண்டவரை அங்கு அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து இந்த நாட்கள் அவனுடைய வாழ்க்கை மாறுமா இருந்தால், இதான் சங்கீதம் 107:20 ரொம்ப கவனிப்பார். அவனை அழிவுக்கு விலக்கி, என்ன அழிவு? அவன் அங்கே அல்கோஹோலை குடித்து தன்னுடைய இருதயத்தை, அதாவது நாட்கள் நுரையீரலை, சுவாச பைய எல்லாத்தையும் அழிக்கிறான். உள்ளுக்குள்ள ஓகான் எல்லாம் பொழுதா போறது. ஏனென்றால் அங்கே அல்கோஹோல் போய் அங்கே எரிச்சு காட்டிச்சு. அப்ப அந்த இடத்துல அவன் மனம் திரும்புகிற வேளையிலேயே, தேவன் அவரை சந்திக்கிற வேளையிலேயே, தேவன் அவருக்குள்ள ஒரு மனம் திரும்புகிற சந்தர்ப்பத்தை கொடுத்து அவன் மனம் திரும்புகிற வேளையிலே அவன் அந்த அழிவிலே நின்று விலகி காக்கிறான். அதே வேளையில 2வது காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவனுக்கு அங்கே மரணம் இல்லாமல் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் அவனுக்கு ஒரு நித்திய ஜீவனை நிர்ணயிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதான் சங்கீதம் 107:20. அப்ப தேவன் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், he sent the word and healing ன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அப்ப அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பித்தான் அந்த இடத்துல ஒரு குணமாக்குதலை கொண்டு வருகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை எப்படியாக கிரியை செய்தாம்? இன்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே வல்லமையாக கிரியை செய்யணும், உடனடியாக கிரியை செய்தையா. இன்றைய பாருங்க, கேன்சர்ல ஒரு சவரம் படுத்துக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த வழியில பாருங்கள், திடீர்னு இருந்தா போல அங்க போயிட்டு அவருக்கு சத்தியத்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்ட வேளையில இந்த நாட்கள்ல அவர் பாப்பார், இந்த நாட்கள்ல ஆண்டவரே எனக்கு இந்த நோய் இப்படியாக இருக்கு ஆண்டவரே, இந்த நோய்க்கு ஒரு காரியம் இல்லையா ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் பாருங்கள், மனதுருக்கம் உள்ள தேவன் அவனை குணமாக்குறதற்கு ஆண்டவர் இந்த நாட்கள்ல என்ன செய்வார்? அப்படியே வருவார். அப்ப பாருங்கள், அந்த எந்த இடத்துல அந்த கட்டி இருக்குதோ, இந்த இடத்துல காரியங்கள் இருக்கோ, அந்த காரியம் முற்று முழுதாக இல்லாம பொருளுக்கு ஆண்டவர் செய்வார். இப்ப எசேக்கியேல் ராஜாவை எடுத்து பாருங்கள். அங்கே அதாவது நாட்களை பாருங்கள், தீர்க்கதரிசி அனுப்புகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியை எசேக்கியேல் ராஜாவிடத்திலே பாருங்கள். அப்ப அந்த தீர்க்கதரிசி அந்த இடத்திலே போகிற வேளையிலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அவனுக்குள்ளே இந்த நாட்களே பாருங்கள், அந்த நோயினுடைய நிமித்தம் அவன் மரணத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த மரணத்தை அங்க நாட்கள் குறிக்கும்படியாக அனுப்பப்படுகிற வேளையிலும், அந்த அனுப்பிவிட்டு அவர் வெளியிலே இந்த நாட்களில் அந்த முற்றத்திலே வருகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இவரோடு மறுபடியும் பேசுகிறார். இந்த நாட்களில் நீ போய் அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்திருக்கிறது சொல்லு என்று சொல்லி சொல்லுவார். ஏன் அப்படியாக சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவனுடைய நிலைப்பாட்டை பார்க்கிறார். அந்த வருத்தம் என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்?
சரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, சரி நான் வருத்தம் வந்தா நான் செத்தாலும் செத்து போவேனே ஒழியோன்னு சொல்லி போட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதே விதமாக இந்த நாட்களில் என்ன செய்வார்கள், அவர் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாண்டு, ஆனால் அவன் அப்படி அல்ல. ஆண்டவர் தேவனுடைய சமூகத்திலே பாருங்கள் சுவர் பக்கமாய் திரும்பி ஆண்டவரிடத்திலே சொன்னார் இந்த நாட்களிலே, ஆண்டவரே நீர் என்னை அறிகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களிலே, ஆண்டவரே இந்த நாட்களில் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்ட வேளையிலே அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். உடனே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனே சொன்னார், நீ போய் அங்கே அவனுக்கு அதாவது ஆதாரத்தையும் கொடுத்து சூரியன் நின்ன பக்கமாக திரும்புகிற மணி நேரங்கள் திரும்புகிற ஆதாரத்தையும் கொடுத்து இந்த நாட்களை என்ன செய், அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிடு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். இதுதான் தேவனுடைய காரியம். பாருங்கள், இல்லாததை இந்த நாட்களில் உருவாக்கும். உடனே மறிக்கிறவனுக்கு அந்த மரணத்தை தடுத்த அவனுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அங்கே அந்த ஜீவனை கொடுக்கிறார் சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாசரு மரித்தார். மரித்து 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, 4 நாள் ஆச்சு விட்டது. 4 நாள் என்று சொல்லி சொன்னால் அருமை பிள்ளைகளை பாருங்கள், ஒரு மனுஷனுடைய அந்த சரீரத்துல பாருங்கள், அந்த சரீரம் அதாவது மனுஷன் மரித்து ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துல பார்க்கிற வேளையில என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் மணி நேரங்களுக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஓகான் எல்லாம் இந்த நாட்களை என்ன செய்யும்னு சொன்னால் கெட்டு போகும். அதே வேளையிலே ரத்தம் என்ன செய்யும்னு சொன்னால் உறைந்து போகும். அதுவும் இன்னும் ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், குளிர் தேசங்கள்ல இந்த நாட்களை எப்படின்னு சொன்னால் அந்த சரீரம் இந்த நாட்களை ஒடுங்கி போய் இந்த நாட்களை இருக்குமே ஒழிய, ஆனால் அதே போல வெக்கையான தேசங்கள்ல அந்த சரீரம் என்னவென்றால் பொறுமும், மரித்த சரீரம் பொறுமும் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த சூழ்நிலையில் பாருங்கள், இதெல்லாம் 1 நாள் 2 நாளைக்கு நடக்கிற காரியம். இது 4 நாளாகி விட்டது. அவரை கொண்டு போய் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அங்கே இந்த நாட்களை பாருங்கள், ஒரு பரிமள தைலம் பூசி அடக்கம் பண்ணதா இல்லை. சாதாரணமாக இந்த நாட்களை ஒரு துணியில சுற்றி விட்டு இந்த நாட்களை வழக்கமாக அடக்கம் பண்ணுற விதமாக கொண்டு போய் இந்த நாட்களை அடக்கம் பண்ணி விட்டார். 4 நாள் 4 நாள்ல எல்லாம் அங்கே கம்ப்ளீட் காலி, எல்லாம் போயிட்டு அங்கே எல்லாம் இதுன்னு போய். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அங்க போய் இந்த நாட்கள் இருக்கிறவங்களே அவங்க சொல்றாங்க, 4 நாட்கள் யாரு சொல்றது, இங்க பாருங்க அவருடைய சகோதரிகள் தான் மரியாள் மாத்தாள் ஆண்டவரை சந்திக்க வருகிறார்கள். சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் உடைய நண்பர் மரித்திருப்பாரான்னு சொல்லிவிட்டு அவர் மரித்து 4 நாட்களாக போச்சுன்னு சொல்லி அவர் எங்கே வைத்தீர்கள் சொல்லுகிற வழியிலே அவர் சொல்ல 4 நாளாக போய்த்து அது சரீரம் மணக்குதே நாரப்போறதே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே ஆண்டவர் சொல்றார், கல்லை பிரட்டுங்கன்னு சொல்லி. கல்லை பிரட்டுகிற வழியில கூட ஜனங்கள் பெரிய ஒரு இதைத்தான் பார்த்திருப்பாங்க, எப்படிப்பட்ட ஒரு பிரேதம் அந்த இடத்துக்குள்ளே கிடக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், பிரட்டப்பட்ட கல்லுக்களாலே அங்கு அவருடைய வார்த்தை செல்லுகிறது எப்படி என்றால், லாசருவே எழுந்துவான். ஆண்டவர் அந்த இடத்திலே போய் எழுந்துவான்னு சொல்லியிருந்தால் அந்த கல்லறைக்கு மறிச்சிருந்தா அவ்வளவு பேரும் ஒழும்பி வந்திருப்பாங்க. ஆனால் அவர் மென்ஷன் பண்ணுகிறார் யாரை, லாசரு எழுந்துவான்னு சொன்னவளே. அப்ப இவங்கெல்லாம் பார்த்து கொண்டு இந்த நாட்களை சிரிச்ச வழியில இந்த நாட்களை இருக்கிறாங்க. என்னையா இது நம்பக்கூடிய காரியமா, இதுதான் இல்லாததை இருக்கிறதாக உருவாக்குகிறார் ஆண்டவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப லாசர் எழுந்து வந்தானா, எழுந்து வந்த உடனே இந்த நாட்களை ஒரு சிலர் ஓட்டம் பிடித்தார்கள், ஒரு சிலர் நின்று அந்த காரியத்தை இந்த நாட்களே பார்த்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஆவியினாலே தூண்டப்பட்ட எழுதுகிற வேளையிலே பாருங்கள், அந்த எழுத்து அங்கே எழுதும்படியாக அவர்கள் மேல் தேவன் அசைவாடினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் ஆவியானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆதிகாமம் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன செய்தார், அசைவாடி கொண்டு இருந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இந்த பூமி அங்கே எப்படியாக இருக்கிறது, அங்கே தண்ணிக்குள்ள தாண்டு போய் இந்த நாட்களை இருள் சூழ்ந்து போய் இந்த நாட்களை இருக்கிற வேளையிலே ஆவியானவர் என்ன செய்கிறார் சொன்னால், அங்கே ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால், இந்த பூமி மறுபடியுமாய் என்ன செய்யப்பட வேண்டும், அங்கே இந்த நாட்களே கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆயத்தப்படுத்தின நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அப்படியாக அந்த நாட்களை பார்க்கிறார். என்ன பாரு சொல்லி சொன்னார், அந்த அந்த அதாவது அந்த பூமியை இந்த நாட்கள் என்ன செய்கிறார் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார் சொன்னால் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க. அப்ப பாருங்கள், எல்லாம் ஒரு உருக்குலைஞ்ச நிலையில இந்த நாட்களை இருக்கிறார். அது மட்டுமல்ல, வெறுமையாக இருக்காமையா. அப்ப பூமியில என்ன இருக்கிறது, வெறுமை என்றா மரம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மரம் இல்ல பாருங்க இந்த நாட்களே அங்க எப்படியாக இருக்குது, பூமி போய் ஒரு ஆழத்துக்குள்ளே இருளுக்குள்ளே இந்த நாட்களே மாட்டுப்பட்ட நிலையில இந்த நாட்களை இருள் சூழ்ந்த நிலையில இந்த நாட்களை இருக்கிறது. ஆனால் அங்கே தேவ ஆவியானவர் அந்த பூமியில இருக்கிற அந்த ஜலத்தின் மேலே என்ன செய்கிறாராம், அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்கள் என்ன காரியம் சொல்லி சொன்னால்,
இந்த ஜலம் எதை குறிக்கிறது? ஞானஸ்தானத்தை கொடுக்கிறது. ஆவியானவர் எதை குறிக்கிறார் இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களே அதாவது பரிசுத்தாவிட வல்லமையும் ஞானஸ்நானமும் ஒரு மனுஷனுக்கு தேவை, அதாவது என்பதைத்தான் இந்த ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனுஷன் இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அவனுக்கு இந்த நாட்களில் தேவையான ஒரு முக்கியமான காரியம் ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. அதே வேளையிலே அங்கே ஞானஸ்நானமும் கட்டாயம் தேவையா இருக்குது. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற காரியம் தேவையாக இருக்கிறது. இது ரெண்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் நீ கிறிஸ்தவன் சொல்லுகிறதுலே இந்த வேலையும் இல்லை. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுவார், அந்த நாட்கள் சர்ச்சுக்கு வருவாங்க, 5 வருஷம் 6 வருஷமா வருவாங்க. இந்த நாட்கள் ஞானஸ்தானம் எடுங்கொண்டு சொன்னால் ஞானஸ்தானம் வேண்டாமையா நான் வாரேன் சர்ச்சுக்கு வாரேன்னு சொல்லுவாங்க. என்னத்துக்காக? ஏதாவது ஒரு காரியத்துக்காக, வசதிக்காக இந்த நாட்களை வருவாங்க. அப்படியான சூழ்நிலை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கு முதலாவது காரியத்தை அறிந்திருக்கணும். ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்காமல் இந்த நாட்களிலே போர்க்கிற வேளையிலே பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் இந்த நாட்களை பாருங்கள் அந்த தேவனுடைய சமூகத்திலே கிட்ட சேரும். ஏன்னா ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரோடு சேர்ந்த நாட்களை நாங்கள் அந்த ஜலத்திலே மூழ்கி எழும்புகிற வேளையிலே ஒரு புது சிருஷ்டியாக இந்த நாட்களை நாங்கள் வெளியாலே வருகிறோம் என்பதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த பாவம், அங்கே நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாம் அந்த ஜலத்துக்குள்ளே இந்த நாட்களிலே மூழ்கடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுக்குன்னா சும்மா நினைக்காதீங்க தண்ணியில போய் இந்த நாட்களை முங்கிடுவாருன்னு சொல்லி. நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிற வேளையிலே அந்த ஜலத்துக்குள்ளே நீங்கள் முங்குற வேளையிலே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் கிறிஸ்து அந்த இடத்துல நிற்கிறார். அவர் என்ன செய்கிறார் சொன்னால் என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த தண்ணீராலே ஒப்பந்தம் பண்ணி இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? வேண்டுகிறார். அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் தானே. மகனே, உடைய அக்கிரமங்கள், பாவங்களை எல்லாம் கொண்டு வா அந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த நாட்களை அவர் ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக நாங்கள் எப்படியாக வருகிறோம்? வெளியாலே ஒரு சமாதானத்தோடு, ஒரு விடுதலையோடு இந்த நாட்களே வருகிறோம். அருமையான கர்த்தருடைய, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது புது சிருஷ்டி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக, நான் புது சிருஷ்டியா நான் வந்ததற்கு நம்ம இந்த நாட்களிலே அந்த பாதையில நடத்துவதற்கு ஒரு தேவை. யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்ப இரண்டாவது ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் அங்கே வாஞ்சித்து பெற்றுக் கொள்ளுகிற வேளையிலே ஆவியானவர் தொடர்ந்து நடத்தி கொண்டு போகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்வோம்? தேவனுக்குரிய காரியம், தேவனுக்குரிய செயல்பாடுகளை இந்த நாட்களை தேடி நாடி ஓடுவோமே ஒழிய வேறொரு காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம். இன்றைக்கு ஒரு சிலர் இந்த நாட்களை ஞானஸ்தானம் எடுப்பார்கள், ஆவியானோட அபிஷேகம் என்றால் தெரியாது. இது இன்றைக்கு ஒரு சிக்கலான காரியமா இருக்குது. அல்ல இந்த நாட்களை சொல்லுவார்கள் ஞானஸ்தானம் எடுக்கல ஐயா, நான் 15 வருஷமா சர்ச்சுக்கு போறேன்னு வாரன்னு சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதா இருந்தாலும் இந்த 2 விதமான காரியங்களையும் இந்த நாட்களை பெற்றால்தான் இந்த நாட்களை நீங்கள் ஆவியான ஆண்டோட ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லி இந்த நாட்களை நான் கடந்த கிழமையில இந்த நாட்களை சொல்லியிருந்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் என்ன செய்தார்? அங்கே யோவான் ஸ்நானுடைய கரத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தார். மறுபடியும் அந்த காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். அவர் எடுத்து பாருங்கள், அவர் மேலே கரையிலே எழும்புகிற வேளையிலே அங்கே அவருக்கு மேலே இந்த நாட்களில் பிராவின் வடிவத்தில் ஆவியானவர் இறங்குகிறதையும் வானத்தின் சத்தம் வருது, இவருடைய நேசகுமார் இவர் மேல் பிரியமா இருக்கிறது. அப்ப பாருங்கள், அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், பரிசுத்தோட வல்லமையை பெற்றுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் என்ன பாருங்கள், அந்த 3வது பகுதியை பாருங்கள், ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப அருமையான கர்த்தருடைய இதான் அந்த வார்த்தை. அப்ப ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறான்னு சொன்னால் அவரை அப்படியே எடுத்து மென்மையாக அந்த நாட்களை கொண்டு வனாந்தரத்துக்களை கொண்டே விடுகிறார். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர் அங்கே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய காரியங்கள் இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 40 நாட்கள் அவர் அங்கே ஆயத்தப்படுத்தினான்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப 40 நாட்கள் அந்த ஆவியானுடைய பலத்தோடு தான் இந்த நாட்களே வருகிறார். ஆனால் தான் சோதனைக்காரன் அந்த இடத்துல சோதனையை கொடுக்கிறான்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப முதலாவதாக ஒரு கிறிஸ்தவனாக நாங்கள் வருகிற வேளையிலே அந்த தேவனுடைய சமூகத்தில் ஞானஸ்தானத்தை பெற்று அதற்கு பின்பாக பரிசுத்தாவுடைய வல்லமையும் இந்த நாட்களை நாங்கள் பெற்று இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவருடைய நடத்தலுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அது கிடைச்ச உடனே இந்த நாட்களை என்ன செய்யறோம்? நாங்கள் விட்டுட்டு போய் இந்த நாட்களே வேறு காரியத்தை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற வேளையிலே தான் அங்கே முடிவு பரியந்தம் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் எடுத்துக்கொள்வோம். இந்த 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், அதாவது தேவனுடைய வாக்கியங்கள், அதாவது வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக எந்த நற்கிரிகளையும் செய்யும் அங்கே நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகள் உபதேசிக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்படுத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக இருக்கின்றவை என்று சொல்லி இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆவியானவருடைய அசைவாடினார் அந்த அந்த நாட்களிலே ஜனங்கள் மேல, அதாவது இந்த கர்த்தருடைய காரியங்களை எழுதுகிற வேளையிலேயே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இந்த நாட்களிலே அவர்கள் மேல் இந்த நாட்களிலே அசைவாடினது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை. 2 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இங்கே 20வது வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலோ உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்களினால் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தீர்க்க தரிசனங்களை பார்க்கிற வேளையில எப்படியாக செய்யப்படுகிறது? அந்த தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலேயோ தனிப்பட்ட மனுஷனுடைய காரியத்தினாலேயோ செயல்படவில்லை. அவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அது எப்படியாக சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டுத்தான் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இன்றைக்கு சொல்றாங்க இந்த நாட்களே மழை வருது, சுனாமி வருது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வருது, இது வருது, அதை கண்டேன் இதை சொல்லுவாங்க. அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. தீர்க்க தரிசனத்துக்குள்ளே கன வித்தியாசங்கள் இருக்குது. இன்றைக்கு கண்டவாட்டுக்கெல்லாம் தீர்க்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு அவர்கள் பேருமே வைத்து விடுவார்கள், நான் தீர்க்க தரிசன கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். பாருங்கள், நீங்கள் வேதத்திலே பாருங்கள், தீர்க்கதரிசி யார் இருந்தார்கள் பாருங்கள். இந்த நாட்களை பாருங்கள், அந்த தீர்க்கதரிசிகள் தங்களுடைய பேரை அங்கே அந்த வைத்தா சொன்னார்கள். ப்ராஃபிட் இன்ன பேர், அப்படி தீர்க்கதரிசி நான், தீர்க்கதரிசி எலியா, தீர்க்கதரிசி எலிசா, தீர்க்கதரிசி சாமுவேல், அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார்களா? இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் அது தேவனாலே கொடுக்கப்படுகிற ஒரு வரம் என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். முடிய டைட்டில், அதாவது நம்முடைய பேர் அல்ல அந்த இடத்திலே வர வேண்டிய காரியம் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாட்களை பாருங்கள், முன்னுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் போட்டிருக்கு. என்ன பேருன்னா ரெவரண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று போட்டிருக்கா, அல்லது பிஷப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று போட்டிருக்கிறாங்களா? இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் சாதாரண பாருங்கள் இயேசு கிறிஸ்து என்று தான் போட்டிருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய, இன்றைக்கு நாங்கள் வேறு எந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறதிலே எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் தீர்க்க தரிசனமானது அங்கே ஒரு மனுஷனால் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, ஒரு காலத்தில் ஒரு மனுஷனுடைய சித்தத்தினாலோ உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்களால் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இதைத்தான் இந்த பேதுரு இந்த இடத்திலே இந்த நாட்களை வெளிப்படுத்தி சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரர்களே. பாருங்கள், இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே, நான் எடுக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களிலே 12வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், ரொம்ப கவனமாய் கேளுங்கள், இந்த வார்த்தை முக்கியம். அப்ப நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட, அங்கே தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த, அதாவது ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறது, அதாவது we have not received the spirit of the world, அதாவது but the spirit who is from the God that we may understand what God has freely give us என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் இலவசமாய் கொடுக்கிற அந்த ஆவியானவருடைய கிரியைகளை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து, அதாவது இலவசம், ஃப்ரீயாக இந்த நாட்களை ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, இலவசமாக அந்த நாட்களை ஆவியானவரை அங்கே ரிலீஸ் பண்ணுகிறார். இந்த காசு கொடுத்தா ஆவியானவர் வேண்டுறோம் இல்லை, ஆண்டவரோடு பேசுகிறோம், ஆண்டவரோடு நடக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அவர் சொன்ன பிரகாரம் ஜெபம் பண்ணுகிறோம். உடனே அவர் என்ன செய்கிறார், அங்கே நமக்கு அந்த ஆவியானவரை டக்கண்டு அப்படியே கொடுத்துட்டு போயிடுறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
என்னுடைய பிள்ளை ஒழுங்கா இருக்கிறான், இவன் ஜெபம் பண்றான், காரியங்களை செய்கிறான். அப்ப இவனுக்கு என்ன தேவை? ஆவியானுடைய அபிஷேகம். ஆவிகளை பகுத்தறிகிற வல்லமை இவனுக்கு தேவையா இருக்கிறது. இவன் சில காரியங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படியே அந்த நாட்களை பேதைகளை ஞானியாக்குறது இந்த நாட்களை இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம். அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே அவைகள் நாங்கள் பாருங்கள், இந்த நாட்கள் அந்த 13வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:12-13 சொல்லப்படுகிறது. அவைகளை நாங்கள் ஞானம், அதாவது மனுஷ ஞானத்தில் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல், கவனிச்சு பாருங்க, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப அவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு அங்கே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இதுதான் ஐயா அந்த உண்மையான வெளிப்பாடு, சத்தியம். அப்ப ஆவிக்குரிய காரியம் எங்கே இருக்கிறதோ அதை நாங்கள் என்ன செய்கிறோம்? இதோட கொண்டே கனெக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி இந்த நாட்கள் என்ன செய்கிறோம்? அதைத்தான் இந்த நாட்களில் அங்கே நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் என்பதைத்தான் அங்கே கொரிந்து சபை எழுதுகிற வழியில பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல். அருமையான அன்பு பிள்ளைகளை ரொம்ப கவனமாக்குங்க. இன்றைக்கு மனுஷ ஞானத்தினால் சொல்லுவாங்க இது ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களில் சொல்லிவிட்டு போறது. ஆனால் அதற்கும் வேதத்துக்கும் ரொம்ப முரண்பாடா இந்த நாட்களில் இருக்கும். இன்றைக்கு வேதம் எதை சொல்லுகிறதோ, வேத அடிப்படையில நாங்கள் பேசுவோமா இருந்தால், அந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் மனுஷனுக்குள்ளே ஒரு விடுதலையை கொண்டு வரும் ஐயா. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த நாட்களில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திருப்பத்தை கொண்டு வரும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வருமே ஒழிய, இன்றைக்கு நீ போய் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்து அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தையை பேசினான்னு சொன்னால், அந்த வார்த்தை எள்ளளவும் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு அசைவை கொண்டு வராது. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். பாருங்கள், எப்படின்னு சொன்னால், இங்க வேதம் சொல்ற அடுத்த வசனத்தை பாருங்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்ப பாருங்க, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரம் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாதனால் அவைகளை இந்த நாட்களிலே அறியவும் மாட்டான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். பாருங்கள், அந்த மனுஷனுடைய தன்மையை பாருங்கள். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், எப்படி சொல்லி சொன்னால், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் அங்கே ஆராய்ந்து நிதானிக்கப்படார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நிதானிக்கப்படார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், அவன் ஆவிக்குரிய வழியில தான் நடப்பான். அவனுக்கு மாம்சத்துடைய காரியங்களோ மாம்சத்துடைய செயல்பாடுகளோ அவனுக்கு தேவையில்லை. அப்ப ஆவிக்குரியவன் என்ன செய்வான்னு சொன்னா, எல்லா ஆவிக்குரிய காரியத்தை இந்த நாட்களை ஆராய்ந்து இந்த நாட்களை நிதானித்து பார்க்கிறானே ஒழிய, ஆனாலும் இந்த நாட்களே மற்றவர்களால் இந்த நாட்களை ஆராய்ந்து நிதானிக்கப்படாமல் இந்த நாட்களில் இருக்கிறான் என்பதை குறித்து இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள், அடுத்த வசனத்தை பார்க்க சொல்கிறது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை இந்த நாட்களை அறிந்தவன் யார்? அருமையான அன்பு பிள்ளைகளே, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு இன்றைக்கு ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க எப்படி செய்வீங்க ஆண்டவர்? இப்ப பேதுரு என்ன செய்தார்? ஆண்டவரே அங்கே ஆண்டவர் சொல்றாரு இந்த நாட்களை, பேதுருவை கூப்பிட்டு, பேதுரு இங்க வாப்பா, நீ என்ன பற்றி என்ன நினைக்கிறான்னு உடனே பேதுரு சொல்றாரு இந்த நாட்களே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்ப உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, உனக்கு என்னுடைய பிதா வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை காரியத்தை முடிக்கிறார். அடுத்த நிமிஷம் வருகிற பேதுரு உடனே ஆண்டவருக்கு டீச்சிங் செய்கிறார். ஆண்டவரே, அந்த சிலுவ பாடுகள் அந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க போகக்கூடாது ஆண்டவர். அதாவது நமக்கு சரிவராத காரியம் பண்ண நிறுத்திடுங்க ஆண்டவரே, சும்மா நீங்க நம்மோட இருந்துருங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பதான் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் இந்த நாட்களை, இது தேவனுக்குரிய காரியம் அல்ல. இந்த பேச்சு எப்படியாக இருக்கிறது? மாமிசத்தின் பேச்சு. அப்பாலேவோ சாத்தான் என்னொன்னே பேதுருக்கு என்ன நடக்கன்னா, முகமெல்லாம் கருத்து, முகமெல்லாம் வேத்து இந்த நாட்களே பேதுரு அப்படியே ஒடுங்கிட்டு. இப்ப இந்த பேதுருவை தான் ஆண்டவர் சொன்னார், நீ கற்பாறையப்பா, நீ நாணன், நீ கேவா என்றெல்லாம் இந்த நாட்களை சொன்ன பேதுரு, இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்கள் நீ அதாவது உன்னுடைய ஞானத்துல சொல்லல பிதாவாகிய தேவன் நோக்கு வெளிப்படுத்தினார் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டு கடைசியாக அதே பேதுருவுக்கு இந்த நாட்களை சொல்லுகிறார் சொன்னால், இடைக்கிடையில மாம்சம் அப்படி தலை நீட்டுகிறதை பாருங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள இடைக்கிடையில மாம்சம் கூட தலை நீட்டும்.
அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து இந்த நாட்களிலே செயல்படுகிற காரியமாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், தேவனால் இந்த நாட்களிலே தூண்டப்பட்ட வார்த்தை அவருடைய ஞானத்தையும் குணாதிசயத்தையும் இந்த நாட்களே வெளிப்படுத்துகிறது. அதனால் அது கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலமாய் ஞானத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் அங்கே கொடுக்க முடிகிறது என்பதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்க, அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், தேவனால் தூண்டப்பட்ட வார்த்தை அவருடைய ஞானத்தையும் குணாதிசயத்தையும், அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்னதை வெளிப்படுத்த சொன்னால், ஆண்டவருடைய ஞானத்தையும் ஆண்டவருடைய குணாதிசயத்தையும் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், அது கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலமாய் ஞானத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த நாட்களை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் மேலே நாங்கள் என்ன செய்யறோம்? அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே, வார்த்தையை கேட்கிற வேளையிலே, வார்த்தையை விசுவாசிக்கிற வேளையிலே ஆண்டவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் வார்த்தை இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வசனம் எனக்கு உணவாகும், என் உடலுக்கெல்லாம் அது என்ன செய்யும்? மருந்தாகும். இரவும் பகலும் உண்மையே நான் தியானிக்கின்றேன், வசனத்தை தியானிக்கிறேன். அப்ப பாருங்கள், வசனத்தை வாசிப்போமா இருந்தால், வசனத்தை தியானிப்போமா இருந்தால், அது நாங்கள் மெடிடேட் பண்ணுவோமா இருந்தால், இந்த நாட்களை என்ன செய்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கிட்டி சேருகிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா வசனம் அவர் வார்த்தையா இருக்கிறாரு. ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தை மாமிசமாகி இந்த நாட்களை என்ன செய்கிறது? நமக்குள்ளே வாசம் செய்கிறது. அப்ப நமக்குள்ளே அந்த வார்த்தை ஃபுல்லாக நிறைந்திருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற வேளையிலே, அவனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிற வேளையிலே, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம இந்த நாட்களை இருப்போமா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அங்கே வார்த்தை கிரியை செய்யாதையா. இன்றைய பாருங்க, ஒரு சிலருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே பாருங்க, அவங்க அந்த நாட்களை பார்க்கிற வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காசை நல்லா சேர்த்து வைப்பாங்க. எங்க சேர்த்து வச்சுப்பாங்க? களஞ்சியத்துல சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து 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 வச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா கேட்டு பாருங்க, அவகிட்ட காசை கேட்டு பாருங்க, ஐயோ இப்ப ஒரு சுகம் இல்லை ஐயான்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியா என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், அது பிரயோசனப்படாது ஐயா. அப்ப பிரயோசனப்படாம ஆள் மரிச்சோன்னு என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த காசை அரசாங்கம் எடுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நம்முடைய தேசத்துல அந்த காரியம் தான். இந்த பாருங்க, வீட்டை வேண்டி இந்த நாட்களை பாருங்கள், எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் ரிப்பேர் பண்ணி அப்படி காரியங்கள்லாம் கட்டி, அதை பூட்டி இதை பூட்டி காரியங்கள்லாம் செய்வாங்க. ஆனா இவங்க திருமணமாகி இவங்களுக்கு பிள்ளை இருக்காது. ஆனா என்ன செய்வாங்க? கடைசியாக கணவன் மனைவி மரிச்சு போன என்ன நடக்கும்னு சொன்னால், இதே இவன் கட்டி வடையா வச்சுக்கிற வீட்டை அப்படியே வந்து கவர்மெண்ட் அதை எடுத்துடும். அவன் என்ன செய்வான்டா? எடுத்து போட்டு திரும்ப அதை என்ன செய்வான்? பொதுமக்களுக்கு, வேறு ஆக்களுக்கு ஏலத்துல போட்டு அந்த வீட்டை வித்துருவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப சும்மா இருந்தா அவனுக்கு காசு வருது கவர்மெண்ட்டுக்கு, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். இதே மாதிரி தான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வார்த்தையை வாசித்து 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 வார்த்தையில் நிறைந்திருக்கிறேன். ஆனா அந்த வார்த்தை அந்த நாட்களை யாருக்கும் சொல்லாதபடி ஒரு பிரயோசனம் இல்லாம அந்த நாட்களை இருப்போமா இருந்தால், நாங்கள் மரிக்கிற வேளையிலே என்ன பிரயோசனம்? நம்முடைய சரீரம் எங்கே போகுது? நம்முடைய ஆவி எங்கே போகுது? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அந்த வார்த்தையின் வேர்ட் ஆஃப் விஸ்டத்தை கொடுத்தால் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஜனங்களை இந்த நாட்களை தேவனுடைய பக்கமாக இந்த நாட்களை திருப்ப வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், மத்தேயு 4:4 எடுத்து வாசிக்கிற வழியை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்களை மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே இங்கே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரத்திலே அங்கே 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். மத்தேயு 4:4 பாருங்கள், சொல்லப்படுகிறது, அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, glory to God. பாருங்கள், அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வானாம்? பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, ஆண்டவருக்கும் அங்கே பொல்லாத சத்ருவான சாத்தானுக்கும் இந்த நாட்கள் என்ன நடக்குது? பயங்கரமான போராட்டம். அவன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்களை வந்து நிற்கிறான். நீர் தேவனுடைய குமாரனானால், சோதனைக்காரன் சொல்றான் எப்படி என்று சொல்லி சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனால அந்த கல்லுக்களை அப்பமாகும்படி செய்யும் என்று சொல்லி சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த கல்லுகளை அப்பமாக்குறது ஆண்டவருக்கு பெரிய காரியம் இல்லை. ஆண்டவர் அற்புதம் செய்ய போற எங்க இப்ப வெளியால வந்து பாருங்க என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த காரியங்கள்லாம் முடிந்து அற்புதம் செய்ய போற என்ன 5 அப்பங்கள்
2 மீன் துண்டுகளை 5000 பேர் பங்கிட்டு கொடுக்க போற. பாருங்கள் இந்த நாட்கள் அப்படியாக இந்த நாட்களில் அற்புதங்கள் இந்த நாட்கள் நடக்க போகிறது. அப்ப இன்னும் அநேக அற்புதங்கள். ஆனால் இவன் அதைத்தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறான், அது ஒரு மையமான காரியமா வைத்துக்கொண்டு அவன் சொல்லுகிறான். இந்த நாட்களிலே இந்த கல்லுக்களை என்ன செய்யும், அப்பங்களாக மாற்றும் என்று சொல்லுகிற வழியிலே அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, ஐயா சாப்பாட்டால நீ ஜீவிக்கிறவன் அல்ல. முதலாவது கவனிச்சு கொள்ளுங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் நீ பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இந்த நாட்களே நல்ல விலகுன உணவை கொண்டு வந்து சாப்பிட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உணவு சத்துள்ள உணவை சாப்பிட்டு இந்த நாட்களே 100 வருஷம் இந்த நாட்களே இருந்துட்டு போகலாம் என்று நினைப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப தவறு. நீ நல்ல சத்துள்ள சாப்பாடுகளை சாப்பிடு, நல்ல இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனா என்ன வரும்னு சொன்னா அடுத்த நிமிஷம் கொலஸ்ட்ரால் வரும் அல்லது ஏதாவது ஒரு காரியம் வரும் இந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீ இந்த நாட்களை சாப்பிடுகிற வேளையிலே உனக்கு கொலஸ்ட்ராலும் வராது, எந்த விதமான வருத்தமும் வராது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நீடித்த நாட்களாக, இப்ப சங்கீதம் என்ன சொல்லுகிறது, சங்கீத புத்தகத்துல 23 பாருங்கள், இந்த நாட்களே நீடித்த நாட்களாக இந்த நாட்கள் என்ன செய்வாய், நீ திருப்தி அடைவாய் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்க. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை நம்மை போஷிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய வார்த்தையை நாங்கள் என்றைக்கு இந்த நாட்களே நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அங்கே இந்த நாட்களே அந்த உட்கொள்கிறோமோ அப்பொழுது இந்த நாட்களே அங்கே பாருங்கள், அங்கே கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்போம் என்று சங்கீதம் 23 இந்த நாட்களை பார்க்கிறோம். அங்கே வேதம் சொல்லுவது பாருங்கள், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்ன நடக்குமாம், நன்மை என்ன தொடரும் ஐயா. முதலாவது நீ வார்த்தையை நீ நேசிக்கிறாய், ஆண்டவரோடு நடக்கிறாய் ஐயா. வார்த்தையை நீ வாசிக்கிற வேளையில கர்த்தரோடு நீ நடக்கிறாய், அவரை தரிசிக்கிறாய், அவருக்கும் உனக்கும் ஒரு லிங்க் இருக்கிறது, அவரோடு இந்த நாட்களை நீ இணைக்கப்படுகிறாய். இப்படியாக நீ இணைக்கப்படுகிற வேளையில இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே உன்னுடைய ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், அருமையான அன்பு பிள்ளைகளே, நன்மை உன்னை தொடர்கிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே அவருடைய கிருபையும் இந்த நாட்களே அங்கே உன்னை தொடரும். ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். யாருக்கு சொன்னார்? பவுலடிகளுக்கு சொன்னார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய பலவீனத்து நிமித்தம் அவர் ஆண்டவத்துல விண்ணப்பம் பண்றார், ஆண்டவரே இந்த காரியத்தை என்னிடம் எடுத்து விடும் ஐயா. சிச்சி அதொன்னும் வேண்டாம். 3 தரம் கேட்டார், ஆண்டவர் மறுமொழியை கொடுக்கல. கடைசி நேரத்துல பார்த்தார், ஆய்க்கிறதாரன்னு சொல்லி போட்டு என்ன செய்தார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் எப்படியாக விளங்குமாம், பூரணமாக விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொன்னார். அதுக்கு பிறகு அவர் இந்த நாட்களை பேசாம ஒன்றுமே கதைக்கவில்லை. நடக்கணும்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை விட்டு இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய காரியம். அப்ப இங்கே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் இந்த நாட்களை நம்மை அங்கே தொடர வேண்டுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வார்த்தையிலே நாங்கள் நடக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நாங்கள் பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிற ஆண்டவர் கற்றுத்தருகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அவருடைய வார்த்தையிலே இந்த நாட்களிலே அங்கே நிலைத்திருக்க. அதைத்தான் இங்கே இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே மத்தேயு 4:4 வருகிற வேளையிலே ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், இந்த நாட்களிலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, சாப்பிட்டு அவன் ஜீவிக்க முடியாது. சாப்பிட்டு இப்ப நாங்கள் சாப்பாடு இருக்கு, மனுஷனுக்கு சாப்பாடு தேவை இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த நாட்களை சாப்பிட்டு தான் நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி நாங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தரோடு நாங்கள் நடப்போமா இருந்தால் அங்கே தேவன் நமக்கு இந்த சரீரத்துக்கு இந்த நாட்களை பலத்தை கொடுத்து, சரத்தில் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை நமக்கு பலனாயிருப்பார் ஐயா. அவருடைய அந்த வார்த்தை நமக்கு பாருங்கள், அதை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்த ஒரு பக்தன் படிக்கிறான் பாடு, அசனம் எனக்கு உணவாகும், என் உடலுக்கெல்லாம் அது எப்படியாக இருக்கும், மருந்தாகும். அப்படியான்னு சொல்லி இந்த நாட்களை அந்த பக்தன் படிக்க, அப்படியான்னு சொன்னால் இந்த வார்த்தை நமக்கு எப்படியாக வருதுன்னு சொன்னால் அதாவது ஒரு மெடிக்கமெண்டாக இந்த நாட்களை நமக்குள்ளே இந்த நாட்களை கிரிகள் நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசியுங்க, வேதத்தை தியானியுங்க. இந்த நாட்களே கர்த்தர் இந்த நாட்களை அப்படியே மருந்தாக உங்களுக்கு உதவி. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் சுகமானோம் என்று சொன்னார். இப்ப தழும்புகள்னா நாங்கள் சுகமானோம், நல்லது. ஆனால் இந்த நாட்களே அந்த தழும்புகள் எங்கே இருக்கிறது, வார்த்தை விடாதான் அந்த தழும்புகள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக இந்த நாட்களில் ஜீவன் தந்தார், எனக்காக அங்கே மீண்டும் வரப்போறார் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் விசுவாசிச்சு ஆண்டவர் தான் தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்களில் அவரே இந்த நாட்களில் அந்த வார்த்தையானவரை நாங்கள் விசுவாசித்துக் கொண்டு நடப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அந்த தழும்புகள் நமக்குள்ளே ஒரு சுகத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். வருஷ கணக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைப்பாட்டை பொறுத்து இருக்கு ஐயா. ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைப்பாடு, அவனுடைய அதாவது நிலைப்பாடு சொன்னா அவனுடைய ஃபெய்த், ஹவுஸ் ஆஃப் ஃபெய்த், அவனுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது, அந்த விசுவாசத்தின்படி அவன் எப்படியாக ஜெபிக்கிறானோ அந்த ஜெபத்தின் மூலமாய்த்தான் தேவன் அவனுக்கு ஒரு பரிபூரண சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க பாருங்கள். ஆண்டவரோடு நாங்கள் போராடி ஜெபிக்கணும் ஐயா. சும்மா ஆண்டவர் இருக்கிறான்னு ஏனோ தானோடு ஜெபிச்சுட்டு போக கூடாது. இப்ப பாருங்கள், யாக்கோபு என்ன செய்யறான் பாருங்க. இந்த நாட்களே திரும்பி வாரான் 2 பரிவாரத்தோடு திரும்பி வருகிற வேளையில, இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால், திடீரென்று பார்க்கிற வேளையிலே அங்கே ஒரு சந்தர்ப்பம், கர்த்தருடைய தூதனை சந்திக்கிறார். பயங்கரமான போர்ல போனா பாருங்க 2 பேரும் இந்த நாட்களே ஃபைட் பண்ணி கடைசி அந்த நாட்களை இவர் என்ன செய்தார், அவருடைய காலை அப்படியே பிடிச்சு இந்த நாட்களே, நீர் யார், என்னை ஆசீர்வதித்தால் தான் நான் விடுவேன் என்று சொல்லுகிற வேளையிலே அவர் தெளிவாக சொல்லி போட்டு அவர் சொல்லுகிற அந்த நாட்கள், உன்னுடைய பேர் என்னப்பா, யாக்கோப், இன்று முதல் நீ யாக்கோப் இல்ல, நீ இஷ்டவேல் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆசீர்வதித்து போறது போக்குற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்களா, அப்ப தேவனை சந்தித்து போட்டு போற பிறகு அவருடைய சகோதரத்தை சந்திக்கிற வழியில் அவன் இந்த நாட்களை எந்த விதமான பிரச்சனையும் எடுக்கல. இதான் அந்த நாங்கள் ஒரு காரியத்துக்கு நாங்கள் போய்க்குள்ள ஜெபம் பண்ணிட்டு போகணும், கர்த்தரோடு இந்த நாட்களை இணைந்து விட்டு போகணும். அது அப்படி நாங்கள் போகிற வழியிலே அங்க நீங்கள் எந்த பெரிய மலை போல இருந்தாலும், பயங்கரமான மனுஷனா இருந்தாலும் அவன் நம்ம கண்டு கையை கட்டி கொண்டிருப்பான் ஐயா. இப்ப நாங்கள் பயப்பட வேண்டிய நேரத்தில் அவன் எங்களை கண்டு பயப்படுகிறான்னு சொன்னா காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஜெபத்தினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வருகிற வேளையிலே அங்கே அவனுக்குள்ளே போகிற வேளையில் ஒரு ஷேக்கிங், ஒரு அசைவு இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, ரொம்ப கவனம். இது வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க வேண்டிய பூமியில நாங்கள் வாழுகிற காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த காரியங்களை வைத்து இந்த நாட்களில் அதன் மூலமா நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கலாம். அனுதினம் அனுபவிக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப பாருங்கள், இந்த இடத்துல அவன் வந்து நிற்கிறான். அப்பொழுது அவர் பார்த்து இந்த நாட்களை சொல்லுகிறார், இந்த நாட்களை மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிற மருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப வார்த்தை அப்பமல்ல, ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் முக்கியம். இன்னைக்கு ஆண்டவரை தேடி போற ஆண்டு சொல்லுறார் அந்த நாட்கள், போ நீ பிழைத்திருப்பா என்று சொன்னால் அந்த வார்த்தை பிழைக்க செய்யுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்கள் இப்படியான கர்த்தருடைய பாருங்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். என்னென்ன அற்புதங்கள் செய்தார் ஒவ்வொருவரையும் பார்த்து நாட்களை ஒவ்வொரு இடத்துல அற்புதத்தை செய்து, நீ போ மறுபடியும் பாவம் செய்யாதே, இதான் அந்த வார்த்தை. பாவம் செய்தாண்ட அந்த நோய் கட்டாயம் வரும் உனக்கு. அப்படி அதனால் அதனுடைய மறைமுகம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியானால் தேவன் அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாது என்று அவன் அனுப்புகிற வேளையிலே அவன் அப்படியே அந்த காரியத்தை பின்பற்றி போவானா இருந்தால் அவனுக்கு மறுபடியும் அந்த தீங்கு இந்த நாட்களிலே வராது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போமா இருந்தால் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படின்னு சொன்னால் 63வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்க சொல்லப்படுகிறது, ஆவியோ அங்கே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் எப்படியாக இருக்கிறதாம் பாருங்கள். அருமையான கர்த்தருடைய ரொம்ப கவனமாக கேளுங்கள். ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால், ஆவியா இருக்கிறது ஒரு பகுதியிலே, இன்னொரு பகுதியில பார்க்கிறவர்களே நமக்கு ஜீவனை தருகிறது ஐயா. அப்ப அந்த வார்த்தை எப்படி நம்ம ஆவியிலே கலக்கிறது, ஆவியை இந்த நாட்களிலே உயிர்ப்பிக்கிறது. 2வது நாட்களிலே நமக்குள்ளே ஒரு ஜீவனை, ஒரு புதிய ஜீவனை இந்த நாட்களிலே கொடுக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை ஆவியோ அங்கே அதாவது உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ அங்கே ஒன்றுக்கும் உதவாது. ஆவி என்ன செய்யுமா அங்கே இந்த நாட்களே ஒருவனை உயிர்ப்பிக்கும் ஐயா. பாருங்கள், ஆண்டவர் அங்கே பார்க்கிறவர்களே ஆதாமுடைய சுவாசத்திலே ஆவியை ஊதினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப உடனே அங்கே அவன் எப்படியான ஜீவாத்மானான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்ப ஊதப்பட்ட காரியம். அப்ப பாருங்கள், அப்ப ஊதுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கணும்? ஒரு மனுஷனுடைய ஆவிக்குள்ளே ஒரு உயர் மீட்சி இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த மாமிசம் இருக்குல்ல, இது ஒன்றுக்குமே உதவாது. ஏன்னா மாமிசம் எங்க இருந்து வந்தது? மண்ணில இருந்து வந்தா அது மண்ணின் குணத்தை தான் காட்டிக்கொள். அது கடைசி எங்க போகுது? மண்ணுக்கு தான் திரும்ப போகுது ஒழிய இந்த நாட்களே இந்த மாமிசம் இந்த நாட்களே பரலோகத்துக்கோ இந்த நாட்களே அங்கே போறதுக்கு இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த பரலோகத்துக்கு போகிற காரியம் இந்த மாமிசத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற உள்ளான மனுஷன், அதாவது என்னென்று பார்ப்போம் இருந்தால் நம்முடைய அதாவது அதாவது எப்படின்னு சொன்னா ஆத்துமா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆத்துமா தான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே, ஆவியும் ஆத்துமாவும் இந்த நாட்களில் தேவனுடைய சரீரத்துக்கு சமூகத்திலே போகும். மண்ணிலிருந்து வந்த சரீரம் மண்ணுக்கே இந்த நாட்களிலே திரும்பும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு சரீரம் இந்த நாட்களே அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஏத்தனாக அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியம் என்று சொல்லி சொன்னால் அங்கே ஒரு மனுஷனுடைய ஆத்மாவும் ஆவியுமாக இந்த நாட்களை இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆவியோ ஈர்ப்பிக்கிறது, மாமிசமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு புத்தகத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு புத்தகத்திலே அங்கே பார்ப்போமா இருந்தால் 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே 15வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால், தாமதிப்போமாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை, அதாவது நீங்கள் அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு எப்படியாக இருக்கிறதாம்? அந்த வீடு தேவனுடைய சபையாய் அங்கே சத்தியத்திற்கு தூணாகவும் ஆதாரமாய் இந்த நாட்களே இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப தாமதிப்போமானால் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கும் தூணாவும் ஆதாரமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே சொல்லப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவருக்கும் அங்கே ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுடைய தேவன் மாம்சத்திலே இந்த நாட்களே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று அங்கே விளங்க பண்ணப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலேயே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே இந்த நாட்களிலே என்ன செய்யப்பட்டாராம்? எடுத்துக்கொள்ளப்பட்டாராம் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதுதான் இந்த நாட்களில் அந்த வார்த்தை எப்படியாக இருக்கிறதா? ஒரு மகிமையினுடைய வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், 2 பேதுருவின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே இந்த சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். 2வது அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். எப்படி என்று சொல்லி சொன்னார் பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டர்களையும் தந்திரமா இந்த நாட்களை நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமாக அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளையும் அநேகர் இந்த நாட்களை பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை இந்த நாட்களிலே தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலத்தில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவர்களுடைய அழிவு இந்த நாட்களிலே உறங்காது. பாவம் செய்த தூதர்கள் தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியிலே இந்த நாட்களிலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரி, அப்படியானால் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே தேவனால் தூண்டப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எழுதப்பட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 3வதாக இங்கே வேதம் சொல்லுகிறது, அதாவது வேதாகமம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மனுகுலத்தை இந்த நாட்களிலே ரட்சிக்கும், அவருடைய செயலுக்கும் தேவன் கொடுக்கும் தவறில்லாத உண்மையான அந்த நாட்களிலே சாட்சியாக உள்ளது. இக்காரணத்தினாலே வேதாகமம் அங்கே அதாவது ஒப்புவிக்கப்பட முடியாதாக இந்த நாட்களே இணையற்றதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றென்றைக்கும் இந்த நாட்களிலே முழுத்தன்மையும் இந்த நாட்களை வாய்ந்ததாகவும் தனித்தன்மையோடு இந்த நாட்களிலே
அனைத்தையும் இணைத்து இந்த நாட்களிலே கட்டக்கூடியதாகவும் உள்ளது. எந்த மனுஷனும் வார்த்தைகளாலோ அல்லது இந்த நாட்களிலே மத நிறுவனத்தினாலோ வெளியிட்ட அறிக்கையோ அதனுடனே அதிகாரத்துக்கு இந்த நாட்களிலே நிகராக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களில் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், வேதாகமம் இயேசு கிறிஸ்துக்குள் மனுகுலத்தை ரட்சிக்கும்படியாக அவருடைய செயலுக்கு தேவன் கொடுக்கும் தவறில்லாத உண்மை என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிற பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், 1800 ஆண்டிலே பார்க்கிற வேளையிலே பிரான்ஸ் தேசத்திலே பாருங்கள் வால்டர் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒருவர் இந்த நாட்கள் இருந்தார். அவர் இந்த நாட்களை பாருங்கள், அவர் நாசிகனா இந்த நாட்கள் இருந்த நிமித்தம் இந்த நாட்களை ஆண்டோடைய காரியத்தை குறித்த நாட்களை அவர் நிராகரித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருந்தார். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் இந்த நாட்களில் இருந்த வேளையிலே பாருங்கள், அங்கே ஆண்டோடைய ராஜ்யமோ ஆண்டோடைய காரியத்தை சொல்ல முடியாதபடி தடைகளை போட்டு இந்த நாட்களே இப்படியான செயல்பாடுகள் இருந்த வேளையிலே அவரும் ஆண்டவரை அறியாமல் இந்த நாட்களிலே மறித்து விட்டார். ஆனால் கடைசியாக என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த வால்டர் அவர் வைத்திருந்த அந்த அச்சு கூடத்திலே தான் அந்த நாட்களே பாருங்கள் அங்கே வேதாகவும் அச்சடிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், ஆண்டவரோடு எதிர்த்து இந்த நாட்களை நாங்கள் நிற்கிற வேளையிலேயே அங்கே எவனும் இந்த நாட்களை வெற்றி பெற முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, தாவீதோடு எதிர்த்த கோலியாத் கூட இந்த நாட்களை வெற்றி பெற முடியாதபடி அங்கே மலை போல இந்த நாட்களில் சாய்ந்தான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண்டவரோடு எதிர்க்கிற பிள்ளைகள், அது மட்டுமல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களை யார் எதிர்த்து நிற்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த நாட்கள் இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் இந்த நாட்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் உண்மையும் உத்தமமாக தேவனை தேடி நம்முடைய ஆதாயத்துக்காக அல்ல. அருமையான அன்பு சகோதர சகோதரியே, உண்மையும் உத்தமமாக ஜீவனுள்ள தேவனை தேடி அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாட்களை நாங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அதே வேளையில் இந்த நாட்கள் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பாய்க்காம போகும் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையிலே இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தொழிற்படுத்துகிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், எல்லா உபதேசங்களும் இந்த நாட்களே அங்கே எப்படியாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே விரிவுரைகள் பாரம்பரியங்கள் ஆகியவற்றை இந்த நாட்களில் வேதாகம வார்த்தைகளினாலும் செய்திகளினாலும் இந்த நாட்களில் நிதானிக்கப்பட்டு நியாயப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படி என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், உபாகம புஸ்தகத்திலே பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமம் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே பாருங்கள் 3வது வசனம் சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொற்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும், ரொம்ப கவனமாக இதுக்கு முன்பாக நான் சொன்ன காரியம், அதாவது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீர்களோ இல்லையே என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை சோதித்தார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கேட்டு அவருக்கு நீங்கள் அவரை சோவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சொல்லிவிட்டு சொல்லப்படுகிறது, அந்த தீர்க்கதரிசி, அந்த பொய்த்திகளை குறித்து சொல்லப்படுகிறது, அந்த தீர்க்கதரிசி அந்த சொற்பனக்காரன் கொலை செய்யப்பட கடவான். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலகும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலே இருந்து நீக்கலாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலே இருந்து விலக்குவீர்களாக என்று சொல்லி இந்த நாட்களிலே முடிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அந்த கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களில் எப்படியாக இந்த நாட்கள் செயல்படுகிறது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனடா பாருங்கள், இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேத வார்த்தையை இன்றைக்கு அநேக கள்ள போதகர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ற பிரகாரம் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே பிரசங்கிக்கிறதை குறித்துத்தான் இந்த இடத்துல உபாகம புஸ்தகத்திலே இந்த நாட்களிலே 13ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த கள்ள போதகர் இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள்.
அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இந்த நாட்களிலே தங்களுக்கு ஆதாயம் வரும்படியாகவும் ஜனங்களை தங்களுக்கு வசப்படுத்தி கொள்ளும்படியாகவும் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்து ஜனங்களை தேவனுடைய சமூகத்தில் இருந்த நாட்களிலே அங்கே அவர்கள் ஆராதிக்க முடியாதபடி இந்த நாட்களை தடுத்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையானது வாழ்க்கை, தேவ பக்தி ஆகியவற்றைக்கு இந்த நாட்களிலே சம்பந்தமாக எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலே முடிவான அதிகாரமாக இந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே விசுவாசிக்கப்பட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசித்து காண்பிக்கிறேன். ஒரு சிறு காரியத்தை பாருங்கள். என்னோடு கூட இந்த நாட்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். 17வது வசனத்திலே 19வது வசனம். நியாயப்பிரமாணத்திலாவது நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆவனும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்லவே நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவாதென்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்று எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே எல்லாரிலும் பெரியவன் என்று அங்கே எண்ணப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்பவர்கள் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் இப்ப பாருங்கள், வேதபாரகர்கள் என்ன செய்தார்கள், பரிசேயர் என்ன செய்தார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் அவங்க என்ன செய்தாங்க? உத்தரத்திலும் வெந்தயத்திலும் இந்த நாட்களை தசவாங்க கொடுத்தாங்க, காணிக்க கொடுத்தாங்க. அப்ப ஆண்டவர் என்னத்தை பார்க்கிறார்? இந்த நாட்களே எப்படியாக அந்த நாட்களை காரியங்களை இந்த நாட்களை செய்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பரிசேயர் என்ன செய்தார்கள், சதுசேயர் என்ன செய்தார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க சொல்றாங்க இந்த நாட்களே நாங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் தான் அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியாக சொல்லி இந்த நாட்களிலே ஜனங்களை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவர்களே அங்கே அவர்கள் அதாவது நாட்களிலே தவறான வழியில் இந்த நாட்களிலே அங்கே செயல்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக அந்த நாட்களில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவதாக கவனித்து அந்த வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தையினுடைய விளக்கங்களை இந்த நாட்களில் அறிந்து அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களில் நாங்கள் இந்த நாட்களில் நடப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஒரு அசைவும் இந்த நாட்களில் வராது. கண்மனையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது நாங்கள் மண்ணிலே கட்டின வீடு மாதிரி அல்ல அந்த நாட்களிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியாக அந்த கர்த்தருடைய வார்த்தைகளிலே நீங்கள் இன்றைக்கு கேட்டு இந்த நாட்களில் அதன்படி நிலைத்து நிற்பீர்களாயிருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அங்கே ஒரு சரியான சீரான நிலையிலே இந்த நாட்களில் கட்டப்படும் என்பதை பாருங்க. மனுஷன் அதை சொல்றான்னு மனுஷனை கவனியாதீங்க. நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. இன்றைக்கு நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்றைக்கு என்ன காரியம் நடக்குது, எப்படியாக போகுது, ஐயோ இப்படியா இருக்குது, அப்படியானா இந்த நாட்களில் இந்த காரியம் நடக்குமான்னு சொல்லி இந்த நாட்களில் இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீர்கள். நீங்க பார்க்க வேண்டிய இடம் என்னன்னு சொல்லி சொன்னால் கர்த்தரை, கல்வாரியை நோக்கி பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாய்க்கால்கள் இந்த நாட்களில் நிரப்பப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. எப்படி அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, காற்றும் இல்லை மழையும் இல்லை என்று சொன்னால் எப்படியாக அந்த வாய்க்கால் நிரப்பப்படும்? அது மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தரால் ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எரேமியா 32:27 எடுத்து வாசித்து பாருங்கள். மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே கேட்கிறார். ஏன் அப்படியா கேட்கிறான்னு சொல்லி சொன்னார், நான் தானப்பா எல்லா மனுஷனுக்கும் கர்த்தராக இருக்கிறேன். நான் சொன்னதுதான் நான் செய்வேன். இந்த நாட்கள் நீ நினைக்கிற காரியத்தை நான் செய்து முடிப்பேன். அதான் அந்த ஆண்டவுடைய காரியம். இந்த நாட்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்தில் நாங்கள் இதை நினைத்து இந்த நாட்களை குமுறுகிறோமோ அதை ஆண்டவர் உடனே செய்து முடிப்பார். அதான் ஆண்டவுடைய காரியம். அதான் ஆண்டவுடைய காரியம். அருமையான கர்த்தருடைய ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டார். நீ என்ன அதை கொண்டு வா இதை கொண்டு வா அதை தந்துட்டு இந்த நாட்கள் அந்த காரியத்தை பெற்றுக் கொண்டு போய் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். அவர் நாங்கள்
ஒருக்கா வாயை திறந்தாக்கள் நீ நல்லவர்னு சொன்னா காணும். அவ்வளவுதான் அந்த நாட்கள் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாக அவரை நாங்கள் நம்முடைய நாவினாலே உயர்த்தி பாடி மனுஷனை நாங்கள் நோக்கி பார்க்காதபடி அவரையே இந்த நாட்களை நோக்கி பார்ப்போம். அவருடைய வார்த்தையை அனுதினமும் இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வழியிலே அசைக்கப்படாதபடி நாங்கள் இந்த நாட்களை செயற்படுவோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதனால் வார்த்தைகளுக்காக சோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல இடத்திலே விழுந்த விதைகள் போல் 1 10 30 100 இந்த நாட்களை பலன் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா கர்த்தாவே. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். என் இரட்சகரும் என் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக நாளை நாளில் இதே வேளை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். God bless you. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷர் ரெட்வின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து வேத பாடத்துடன் இணைந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே தெய்வீக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவார்.